ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப 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 ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ரிக்வெஸ்டட் பிஎல் ஒன் ஷாட் தான். எப்போதும் போல் வழக்கம் போல் நம்ம டேக்குக் தான். வருஷம் ஆரம்பிக்கும்போதே டேக்குக்கோட தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப பெரிய சாரி கேட்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட். இன்றைக்கும் சரி நேற்றும் சரி கேட்டிருந்தாங்க. 2 பேருமே டீக்குக் தான் கேட்டிருந்தாங்க. பட் என்னால் பண்ண முடியல. இப்போ தான் பண்ண முடிஞ்சிச்சு. நேற்று பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் நான் சேர்த்தே இந்த வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகிட்ருக்கேன். இன்னும் ஃபுல்லாக ஃப்ரீ ஆகலை. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ் வரலன்னா மட்டும் கோச்சிக்காதீங்க. பட் அதுவும் பர்த்டே ரிக்வெஸ்ட்லாம் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து 2 வாரத்துக்கு பர்த்டே ரிக்வெஸ்ட் இருக்குது. ஒருத்தவங்க எஃப்எஃப் கேட்டிருந்தாங்க. இந்த ரிக்வெஸ்ட்லாம் முடிச்சுட்டு நான் எஃப்எஃப் வரேன்டா. பர்த்டே ரிக்வெஸ்ட்டை முடிச்சுட்டு ரிக்வெஸ்ட்டை பார்த்தா ரிக்வெஸ்ட் இன்னும் பல இது இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் எஃப்எஃப் வரணும். நான் இடையில எஃப்எஃப்பும் வரேன், ரிக்வெஸ்ட்டையும் பார்க்குறேன். ஸோ இப்போது இந்த ரிக்வெஸ்ட் என்னென்னா, நம்ம டேக்குக்காக ஜங்குக்கு டாப்பாக வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா, இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் நேற்று பர்த்டே செலிப்ரேட் பண்ணவங்களுக்கும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. இந்த இயர் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் அமையும்னு நான் நினைக்கிறேன் இல்லை அமையும். அண்ட் உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கும். அண்ட் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஸோ அந்த நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹெட்செட்டோடு வந்துடுங்க. ஓகேடா, இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு காலேஜ் கேன்டீனை காட்டுறோம். அங்கே ஜங்குக்கும் டேவும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்கன்னா எப்படி கண்ணால் பேசிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு ஒரு இடத்துலையும் டே ஒரு இடத்துலையும் இருக்கான். ஸோ 2 பேருமே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. கண்ணாலே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டியா, போயிட்டியா, வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் உட்காந்து கரெக்டாக டேவை மறைக்கிறாங்க. அந்த பக்கம் டேக்கு முன்னாடி ஒரு பர்சன் உட்காந்து ஜங்குக்கை மறைக்கிறாங்க. இப்போ 2 பேருக்குமே கடுப்பாகுது. யார் அது அப்படின்னு பார்த்தா ஜங்குக்கு முன்னாடி யுங்கியும் டே முன்னாடி ஜிம்முன்னு உட்காடுறாங்க. ஸோ அந்த பக்கம் ஜங்குக் தான், டே உனக்கு அறிவு இல்லை, எதுக்குடா இப்போ இங்கே உட்கார்ற? மச்சான் என்ன பேச்சு இதெல்லாம், நான் ஃப்ரெண்டுடா. நீ ஃப்ரெண்டு தான், அதுக்குன்னு நான் தான் அவன்கிட்ட பேசிகிட்ருக்கேன் தெரியுதுல. பேசிகிட்ருக்கியா? என்ன மச்சான் பேசுனேன்? நான் என்னமோ பேசுகிறேன், நீ ஃபஸ்ட்டு தள்ளு. டே எங்கேயாவது அங்கே எப்படா பேசுகிற? அதெல்லாம் நான் பேசுவேன், ஃபஸ்ட்டு நீ தள்ளு. மச்சான் ஒரு விஷயம்டா. என்னதுடா? டே ஜிமினா தள்ளி தொலைடா. ஏன் அப்படி நடுவில் உட்காந்துருக்க? நடுவுலையா? நான் என்னடா நடுவில் உட்காந்துருக்கேன்? டே தயவு செஞ்சு தள்ளு, நான் ஜங்குக்கை பார்க்கணும். நான் ஜங்குக்கிட்ட பேசணும். பேசணுமா? இங்கேருந்து அங்கே எப்படா பேசுவேன்? அதெல்லாம் நாங்கள் பேசிப்போம், நீ ஃபஸ்ட்டு தள்ளு. மச்சான் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேனே, அதை மட்டும் கேளேன். என்னதுடா? இல்லை ஜங்குக், நானும் ஜிமனும் லவ் பண்ணுறோண்டா. நானும் ஜிமனும் லவ் பண்ணுறோண்டா. என்னடா சொல்லிகிட்ருக்க? ஆமாம். என்ன நீங்கள் மட்டும்தான் லவ் பண்ணுவீங்களா? நாங்கள் பண்ணக்கூடாதா? நான் அப்படி சொல்லலை. ஆனால் நீங்கள் தான் எலியும் புளியுமா சண்டை போட்டுப்பீங்களே. போட்டுப்போம் தான். உங்களை விடவா? உன்னை விடவா? என்னை விடலாம் இல்லை தான். சரி, எப்போலேருந்து? அதுவா மச்சான், ஒரு 3 months. 3 monthsவா? சொல்லவே இல்லை. இல்லைடா, சொல்லலாம் தான் நினச்சேன். ஆனால் யுங்கி தான். ஓஹோ, அதுக்குள்ளே யுங்கி. அதுக்குள்ளே யுங்கி சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃப்ரெண்டை மறந்துட்டேன். நான் அப்படிலாம் இல்லை. இப்போ கூட நான் தான் அவன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். அவன் சொல்லலை தெரியுமா? அவன் சொல்ல விடலைன்னா நீ சொல்லியிருக்க மாட்டேன். அப்படிலாம் இல்லைடா. அது சரி யுங்கி, சரி. அப்புறம் ட்ரீட் எப்போ? அதை பற்றி தான் பேசணுன்னு வந்தேன். என்ன? இல்லை, நீயும் டேங்கும் நானும் டேங்கும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னது, நானும் அவனும் ஒன்றாவா? இங்கே பாருடா, சும்மா என்கிட்ட விளாண்டுட்டு இருக்காத, கிளம்பு.
டேய் என்ன விளாட்றியா? 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, கண்ணாலே பேசிக்கிறீங்க, ஆனால் வரமாட்டியா? அது வரமாட்டேன்டா போடா. மச்சான் ஏன்டா அப்படி படுத்துற? உன் ஆள் தானடா, கொஞ்சம் விட்டு கொடுேன்டா. விட்டு கொடுக்கணுமா? ஏன் அவன் விட்டு கொடுக்க மாட்டானா? அப்புறம் என்ன மறுக்கடா கண்ணால் பேசிட்டு உட்காந்துருக்கீங்க? அது பேசுவோம் பேசுவோம், உனக்கு என்ன? பேசுவோமா? இங்கே பாரு, அப்புறம் ஏதாவது அசிங்கமாக சொல்லிட பாரு. டேய் முடியாதுடா, அன்னைக்கு ஓவராக பண்ணிட்டு போனான்ல, போ அவன் அப்படியே போட்டும். டேய் அன்னைக்கு உன் மேலே தானடா தப்பு, என் மேலே தான் தப்பு. ஆனால் அதுக்கு அவன் அப்படி பேசணுமா? ஒருத்தன் லவ் பண்ணுறவனை இன்னொருத்தவங்க கூட பார்த்தா கோவம் வரும், அதுவும் நீ கட்டி பிடிச்சிட்டு வேற நின்றுட்டு இருந்த, அப்போ அவனுக்கு கோவம் வராதா? கட்டி பிடிச்சனா என்கிட்ட வந்து என்ன கேட்க வேண்டாமா? அவன் பாட்டும் கத்திட்டு போயிட்டா, அவன்கிட்ட வந்து கேட்கலையா? கேட்டான்தான். அப்புறம் என்ன? நான் கேட்டேன் தானே. அவன் தானே ஓவராக பேசினா, அப்போ நான் அப்படி தான் பேசுவேன், நானும் அப்படி தான் பண்ணுவேன். டேங்க முடியாது ஜிமன், நான் வரமாட்டேன், நீ மறப்போ. என்னடா இங்கே பாரு, என்கிட்ட இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, நான் வரமாட்டேன், அவ்வளோதான். டேங்க நான் வரமாட்டேன் யுங்கி. டேய் ப்ளீஸ்டா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொன்னான், டேவும் சொன்னான். இப்போது யுங்கியும் ஜிமனும் அப்படியே திரும்பி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போனால், நம்ம ஜங்குக்கு வந்து அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஒரு ஃபுட்பால் பிளேயராக. ஸோ அவனோட இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான் ட்ரெஸ்ஸிங் ரூமில். ஸோ டே வந்து ஜங்குக்கை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வரான். அப்போ வரும்போது ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணிகிட்ருப்பான். ஜங்குக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹக் பண்ணிட்டுருப்பான், அவனும் ஹக் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இதை வந்து டே பார்த்த உடனே ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அவன் நேராக போயிட்டு என்ன ஜங்குக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அண்ட் அந்த பையன் கொஞ்சம் ஓவராக பேசினோடனே அவன் வந்து பிடிச்சி திட்டி விட்ருவான் அந்த பையனை. அதனால ஜங்குக்கு வந்து டேவை பிடிச்சி திட்டிடுவான். டே வந்து நீ அவனுக்காக என்ன திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சண்டை வந்துடும். ஸோ அதனால தான் அப்போ 2 பேரும் பேசாமல் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இங்கே உட்காந்துட்டு கண்ணாலே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, என்ன பண்ண இது பண்ண போனியா வந்தியான்னு சொல்லிட்டு. பட் வாயை திறந்து பேசி 1 வாரம் ஆகுது. ஜிமன் இங்குக்குமே பிடிக்கல அவங்க 2 பேரும் இப்படி இருக்குது. அதே டைம் டேங்கும் ஜங்குக்கும் இவனுங்க 2 பேரும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானுங்க. இங்கே பாடுறான், அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு. அவனுங்க போய் பேசேண்டா நீ அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஸோ அதனால தான் இப்போது ஜிமனும் யுங்கியும் அவங்களோட லவ்வை சொல்லி வாங்கடா ட்ரீட்டுக்குன்னு கூப்பிட்றானுங்க. அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க. ஸோ இப்போது யுங்கியும் ஜிமனும் ஒருத்தரை பார்த்துட்டு இவனுங்களை என்ன தாண்டா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கானுங்க. இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் டேங்கும் ஜிமனும் அவன் கிளாஸ் ரூமில் இருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் யுங்கியும் வந்து சீனியர், ஒரு 1 இயர் சீனியர், இவங்க 2 பேரும் ஜூனியர்ஸ், ஓகேவா? ஸோ இப்போது டேங் வந்து 3rd இயரில் இருக்கான், ஜங்குக் வந்து 4th இயரில் இருக்கான். அந்த காலேஜில் எப்போவுமே கடைசி 2 பீரியட் வந்து சீனியர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ சில சப்ஜெக்ட்லாம் ஸ்டாஃப்ஸ் வந்து ஏதாவது வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா சீனியர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது டேங் கிளாஸ்க்கு ஜங்குக்கும் யுங்கியும் வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி சம்ஸ்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொஷின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் வர மாதிரி வந்துட்டுருக்கானுங்க. டேவும் ஜிமனும் லாஸ்ட் ரோவில் நல்லா செவுரை ஒட்டி, நல்லா செவுரோட சேரை போட்டு நல்லா செவரோட சாஞ்சிட்டு உட்காந்துருப்பானுங்க. ஸோ இப்போது ஜங்குக்கு வந்து ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கான், யுங்கியும் ஒரு பக்கம் ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கான். இங்கே டே பக்கத்தில் ஒரு பையன் அவனோட சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்டு அவனுங்க சொன்ன கொஷின்ஸ்லாம் இதுவா அதுவா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கு ஏன் இப்படி வந்திருக்கு, அதுக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கப்புறம் என்ன வரும், இது 5 மார்க்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேள்வி கேட்டுட்ருக்கான். அவங்க அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து இங்கேருந்து போயிட்டு ஒரு யூடர்ன் எடுக்கும்போது தான் அந்த சீனே பார்க்குறான். ஜங்குக்கு வந்து அப்படியே உள்ளேருந்து தகன்னு எரிய ஆரம்பிக்குது. அவன் அப்படியே அங்கேயே பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். யுங்கி வந்து அப்படியே கீழேயே பார்த்துட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்துட்டே ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்கும்போது போய் ஜங்குக்கு மேலே இடிச்சிடுறான். இப்போ ஜங்குக்கு தான், ஓ டேய் கிளாஸில் இருக்கான்னு பார்க்குறேன், என்ன டேய் சாரிடா
தெரியாமல் அடிச்சிட்டேன். எதுக்கு அதுக்கே அப்படி கோவப்படுற? ஆ கோவப்படுறேண்ணா அப்படியே எதையாவது எடுத்து அடிக்கணும் போல இருக்குது. டேய் தெரியாமல் தானடா அடித்தான், அதுக்கு ஏன்டா இப்படி தான் ஒட்டி உரசிக்கிட்டு இருக்கணுமா? என் தள்ளி உட்காந்தா உட்காந்துருக்கேண்ணா. யாரை சொல்கிறான்? ஓ அப்படி போதா மச்சான்? நான் அப்பயே சொன்னேன் போய் பேசுன்னு. நீ பேசுனியா? மூச்சியாட்டு அப்படின்னு பெரியவ மாதிரி பேசினல. அப்போது அப்படி தான் இன்னொருத்தன் வந்துடுவான். எது? ஆமாம் மச்சான், அவன் எப்படியும் சீட் போட தான் பார்க்குறான். நீ உன் சீட்டை காலி பண்ணனா அவனுக்கு வசதியாக இருக்கும். நீ உன் மைக்கை சாத்தினா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பார், உன் ஆளுக்கிட்டே அவனை கடலை போட்டுட்ருக்கான், போய் பார். எது? ஏன் செல்லத்துக்கிட்டேயா? எவன்டா அவன்? தள்ளு 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஜெமன் கிட்டே போகிறான். இங்கே டேங் அப்படியே அவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். பட் ஜங்குக் தான் அப்படியே எரியுது வயிறு ஃபுல்லாக. அவனை பார்க்க அப்படியே ஜங்குக்கு வந்து முறைச்சிக்கிட்டே அதே இடத்துல நின்றுட்டுருக்கான். எதையுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு அதுதான் சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்படியே அந்த கிளாஸும் முடியுது. கிளாஸ் முடிஞ்சு காலேஜும் முடியுது. ஸோ அப்படியே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. பட் டேவும் அந்த பையனும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை. ஜிம்மன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு டேவோடதையும் பேக் பண்ணிட்டு, மச்சான் போகலாமா? ஒரு நிமிஷம் அப்புறம் இது அப்படி தான் வரும். வாடா இருடா. உனக்கு என்னடா பிரச்சனை? பெரிய படிப்பாளியா நீ? என்ன புதுசாக புக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து இவன் பக்கத்தில் உட்காந்துருக்க? கிளம்பி போடா. அது சரி நான் கேட்டு போகிறேன். அதெல்லாம் கேட்க முடியாது, கிளம்பு எங்களுக்கு டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம். இரு நான் போகல, நீ சொல்லு. அடிச்சிருவேன், ஒழுங்கு முறையதான் கிளம்பு. அவன் தான் இருக்கேன்னு சொல்கிறான்ல. நான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன புதுசாக டேங் பக்கம் என்னன்னு கேட்குறேன். என்ன சீனியர்கிட்ட சொல்லவா? சீனியர்ட்டியா? ஜிமினா வாய மூடு மச்சான், அது வாய மூடு. நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ. ஆனால் நீ இல்லை அவனுக்கு ரொம்ப பசிக்குது போல், நான் கத்திகிட்ருக்கான், நான் கிளம்புறேன். போகலாமா ஜிமின்? போகலாம். இங்கே பேர் இனிமேல் இந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு எங்கள் பக்கம் வந்த கிழிச்சு போட்டுரும், ஓடி போயிடு. ஜிமின் என்னடா? என்ன ஒன்றும் இல்லைப்பா, வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே டேவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்படியே வெளியே போயிட்டு ஜிம்மனோட கையை உதறிட்டு, என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்குடா அப்படி பண்ணிகிட்ருக்க? என்ன பிரச்சனையா? என்ன நினச்சிட்ருக்க நீ? அவன் உன்கிட்ட வலிகிறான்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? தெரியும் தெரிஞ்சுதாங்க உட்காந்துருந்தேன். தெரிஞ்சுதான் உட்காந்துருந்தியா? ஜங்குக்கு உன்னை பார்த்துட்டே இருந்தான் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுதான் அவனை என் பக்கத்துலேயே விட்டேன். ஆமாம், சார் பெரிய இவர் மாதிரி ஒரு சீன் போட்டார்ல, அதான் அவனை வச்சு கொஞ்ச நேரம் கேம் விளாண்டேன். கேமா? அடப்பாவே, உன்னை பச்சை பிள்ளை நினச்சா பெரிய ஆளாக தான் இருக்க. இங்கே பாரு, அவன் ஒரு கோவக்கார சிவப்பு கோழின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், பார்த்துக்கலாம். அந்த சிகப்பு கோழி எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். அது சரி. மச்சான் என்ன சரி, எப்படி அடக்குவ? இல்லை மச்சான், நீ இதில் சீனியரு, நான் உனக்கு ஜூனியரு. எனக்கு சொன்னேன்னா என் ஆளையும் கொஞ்சம் சமாதானப்படுத்துவேன்ல. ஏன் உன் ஆளுக்கு என்ன? அதை ஏன் கேட்குற? அந்த ஜான் பைய பக்கத்தில் உட்காந்து என்னமோ தின்னுட்டு இருந்தான், அதை பிடுங்கி தின்னுட்டேன். அப்போ அவன் என்னை முறைச்சி பார்த்துட்டு இருந்தான், நானும் அவனை முறைச்சி பார்த்துட்டு இருந்தேன். இந்த யுங்கி பைய அதை தப்பாக நினச்சிக்கிட்டான். என்னது இதையா? ஆமாம், இதே என்னடா தப்பாக நினச்சிக்கிட்டான் அவன். ஏன்டா உனக்கு கேட்டால் நான் வாங்கி தர மாட்டேனா? ஏன்டா அவன்கிட்ட பிடிங்கி சாப்பிட்டுட்டு இப்படி முறைச்சிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டான். நான் எனக்கு சோறு தான் முக்கியம், அது யார்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல பிடிங்கி தின்றுவேன் அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக பார்த்துட்டு போயிட்டான். அதான். அப்படியா? பேசாமல் என்ன பண்ண? சொல்லு போய் அவன்கிட்டே சாரி கேட்டுரு. இதை நான் உன்ட்ட எத்தனை வாட்டி மச்சான் சொல்லியிருக்கேன். நான் அதுக்கு சாரி கேட்கணும்? இல்லை, நீ தப்பு பண்ணியோ பண்ணலையோ, பட் அவனை கொஞ்சம் பேச விட்டுருக்கலாம்ல. ஜெமன், நான் அவனை பேச விடலையா? இல்லை அவன் பேசினது தப்பா? அவன் பேசினது தப்பு தான், இருந்தாலும் நீ கொஞ்சம்
இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம். சரி நான் போகிறேன். அங்கே பாரு உன் ஆளும் வெயிட் பண்ணுது, இங்கே பாரு என் ஆளும் வெயிட் பண்ணுது. நான் போய் எப்படி இதை சமாளிக்க போகிறேன்னு தெரியல. இந்த பூனைக்கு வேறு முடியெல்லாம் நட்டுட்டு நிற்கிது. எப்படி படுக்க வைக்க போகிறேன்னு தெரில. நீ போய் உன் சிவப்பு கோழியை பாரு, நான் போய் என் பூனைக்குட்டியை பார்க்குறேன். போ அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே போகிறான். சும்மா நேராக இவங்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு குழஞ்சி சின்ன பிள்ளை மாதிரி பண்ணி எப்படியோ அவனை சமாதானப்படுத்திடுறான். பட் இந்த பக்கம் பார்த்தா டேங் அப்படியே ஜங்குக்கு க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். ஜங்குக்கு வந்து என்னடா என்கிட்ட வராமல் நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து முடிச்சுட்டே இருக்கான். அப்படியே பொறுமையாக ஜங்குக்கு பின்னாடியே வரட்டும்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அப்போ ஜங்குக் தான் அவனோட வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக டேங்கையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அப்படியே காலேஜை விட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். ஜங்குக் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா நீ நடந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு முன்னாடி போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு வண்டியில் ஏறு. ஏன் ஏறு முடியாது. இப்போ நீ ஏறுறியா இல்லையா? ஏன் ஏறணும்னு சொல்லு. இப்போ நீ ஏறலன்னு வையேன். ஏறலன்னா ப்ளீஸ் ஏறு. எங்கே? என் வீட்டுக்கு. ஓ வீட்டுக்கா? சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டியில் ஏறுறான். ஸோ ஜங்குக்கும் இப்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு போயிட்டு வண்டியை நிறுத்துறான். அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். இதுதான் என் வீடு. ஜங்குக்கா தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காத. இங்கே தான் இன்னைக்கு. ஜங்குக்கா ப்ளீஸ்டா முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடு இருக்காங்க தான் அழைச்சிட்டு போகிறான். அது ஜங்குக் வீட்டோட கெஸ்ட் ஹவுஸ். ஜங்குக் வந்து அது அவனோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் என்ன நினச்சிருப்பானா அவன் பேரண்ட்ஸ் இருக்க வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவன் ஏறி இருப்பான். பட் இந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஜங்குக் மட்டும்தான் அப்பப்போ வந்துட்டு போவான். அண்ட் இவங்க எப்போயாவது வந்து மேக்கவுட்ஸ் இல்லை ஏதாவது ரொமான்டிக்காக பண்ணோன்னா இங்கே வருவாங்க. அதனால போட்டு அவங்க வந்து போச்சு சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொறுமையாக போகிறான். ஜங்குக் பாதி தூரம் போயிட்டான். வரலன்னு திரும்பி பார்த்துட்டு இப்போ என்ன நீ வரியா இல்லை நான் தூக்கிட்டு போகணுமா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே ஜங்குக் கூட உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே அந்த டோரை லாக் பண்ணிட்டு அவன் பேக் வாங்கி தூக்கி வீசுகிறான். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி முழிச்சுட்டே நிற்கிறான். இப்போ ஜங்குக் தான் டேவை பிடிச்சி செம்ம ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனால் சுத்தமாக முடியல. ஏன்னா ஜங்குக் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கே டைம் இல்லை. அவன் முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ பேர் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் முடியாமல் ஜங்குக்கோட செஸ்ட்டை போட்டு தட்டுன்னு தட்டுறான். ஜங்குக் வந்து எதையுமே பெருசாக எடுத்துக்காம அவனை செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் ஜங்குக்கா விட்டுடா விடா. என்னாச்சு உனக்கு? என்னாச்சா? யாரை கேட்டுறா அவன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்த? யாரை சொல்கிறேன்? தேவ் கூட ஏன்டா அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்த? ஐயோ அவன் டவுட் கேட்டான். போய் சொல்லாத, நீ வேணுக்கும் தான் அப்படி உட்காந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஆமாம் நான் வேணும் தான் அப்படி உட்காந்துருந்தேன். என்ன பண்ணுவேன்? வேணும்னு உட்காந்துருந்தியா? ஆமாம் நீ என்கிட்ட பேசலை, அதான் அப்படி உட்காந்துருந்தேன். ஏன் உனக்கு மட்டும்தான் ஆளுங்க இருக்காங்களா? புதுசாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? எனக்கும் தான் இருக்காங்க. என்னது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டு செம்மையாக டேங் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவன் லிப்ஸை பிடிச்சி செம்மையாக பைட் பண்ணிகிட்ருக்கான். அவன் லோவர் லிப்ஸை பிடிச்சி கடிச்சு இழுக்கிறான். டேங்க்கு செம்மையாக வலிக்குது. அப்படியே ஜங்குக்கா விட்றா. போச்சு லிப்ஸ் போச்சு. இங்கே பாரு பிளட் வருது. பாவி எதுக்குடா அப்படி கடிக்கிற?
எதுக்கு கடிக்கிறேனா, ஏன் கடிக்கிறேனா, இங்கே பாரு, உன் வாயிலேருந்து உனக்கு இருக்காங்கன்னு சொல்லணும்னா அது நான் மட்டும்தான். கண்டவனை பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருந்த, டேய் நான் சும்மா சொன்னேன்டா, அதுக்கப்புறம் தான் கடிப்பியா? ஆமாம், அப்படி தான் கடிப்பேன். என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்னா, இரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி கிழிச்சிட்றான். ஜங்குக்கு வந்துட்டு என்னடா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இதோ இந்த பாடியை தானே ஒருத்தன் ஹக் பண்ணா, இது எனக்கான பாடி தானே, அப்புறம் எப்படி இன்னொருத்தனை ஹக் பண்ண விட்ட, எப்படி இன்னொருத்தனை ஹக் பண்ண விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி அந்த சோஃபாவில் பிடிச்சி வேகமாக தள்ளுறான். ஜங்குக்கு போய் அந்த சோஃபாவில் விழுந்த உடனே நேராக கிச்சனுக்கு போகிறான். கிச்சனுக்கு போயிட்டு என்னென்னமோ எடுத்துகிட்டு வரான். இந்த ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுறான் அவன், என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, ஒரு கையில் ஹனி கொண்டு வரான், இன்னொரு கையில் மிளகா பொடி கொண்டு வரான். ஜங்குக்கு மிளகா பொடி பார்த்துட்டு டே என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பின்னாடி போகிறான். அப்படியே அந்த சோஃபாவோட கார்னருக்கு அப்படியே அவன் கையில் இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்க டேபிளில் வச்சுட்டு ஜங்குக்கோட காலை பிடிச்சி ஒரே இழுக்கிறான். ஸோ அவன் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுத்துடுறான். இப்போ அப்படியே ஜங்குக்கு மேலே ஓவர் ஆகிட்டு என்ன பண்ணுறேன்னா பார்க்குறியா, இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா, இந்த மிளகா பொடி இருக்குல்ல, இதை ஒரு இடத்துல வைக்கவா, என்னடா இப்படி ஒயில்டாக மாறிட்டேன், என்னடா ஆச்சு உனக்கு? அப்படி தான் மாறுவேன். நீ எப்படி ஹக் பண்ண விட்ட, நீ மட்டும் ஹக் பண்ண விடுவேன், நான் மட்டும் ஒருத்தனை பக்கத்தில் உட்கார விடக்கூடாதா, பக்கத்தில் உட்கார விட்டது தப்பு, நீ ஹக் பண்ண விட்டது சரியா? சொல்லம் பாப்பா அப்படிலாம் இல்லை பாப்பா, நான் ஏதோ கோவத்தில் சொன்னேன் பாப்பா, அதுக்காக மிளகா பொடியெல்லாம் அங்கே பாப்பா அவ்வளோதான் பாப்பா மாமா. மாமாவா, உன்னை யாரா மாமானது, நீ மாமாவில் மச்சனன்னு இல்லை, இன்னைக்கு உனக்கு இருக்க பாரு, பாப்பா பேண்ட்லேருந்து கயிறா ப்ளீஸ்டா வேண்டாம். வேண்டாமா, அப்போ சாரி சொல்றியா, அப்போ கண்ணில் கொட்டவா? சாரி ஒழுங்கா சொல்லு. சாரி பாப்பா, சாரி, நான் பண்ணது தப்பு தான், அவனை ஹக் பண்ண விட்டுருக்கக்கூடாது, நானும் ஹக் பண்ணியிருக்கக்கூடாது, சாரி பாப்பா சாரி. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்த மிளகாப்பொடி பவுலை மட்டும் ஓரமாக வச்சுட்டு கையில் மிளகாப்பொடியை வச்சுட்டு திருப்பியும் பேண்ட் கிட்ட கை கொண்டு போகிறான். பாப்பா என்ன பாப்பா பண்ணுற, அதான் சாரி சொல்கிறேன் பாப்பா என்ன பாப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சமாக ஜங்கோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு சாரி, நானும் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி, அவன் முன்னாடி உன்னை கோவமாக பேசியிருக்கக்கூடாதுல, சாரிடா அப்படியே அவன் கண்ணத்தில் முத்து கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக திரும்பி பார்த்துட்டு பாப்பா அந்த மிளகா பொடியை ஓரமாக கொட்டிடேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஓரமாக கையில் இருக்க மிளகா பொடியை கொட்டுறான். ஸோ அது அப்படியே காற்றுல பறந்து வந்து ஜங்குக்கோட கண்ணில் பட்டுருது. உடனே ஜங்குக்கு வந்து போச்சு கண்ணு போச்சு, என்ன பழி வாங்கிட்டான் போடா, தள்ளுறா ஃபஸ்ட்டு, கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சாரிடா தெரியாமல் பட்டேன்டா, சாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கு தான் பழி வாங்கிட்டல, போ எனக்கு வந்து தள்ளி போ ஃபஸ்ட்டு, கண்ணு எரியுது, ஐயோ வாஷ் மிஷின் எங்கே இருக்குன்னு வேறு தெரில, ஏன் கண்ணை முடிக்கிட்டு, ஐயோ என் வீட்டிலே நான் தடவை விட்டானே கடவுளே, கண்ணு போச்சே, போடா கொலகாரன்ட்ட கிட்டே வராத, ஜங்கா சாரா இரு எங்கே போகாத, நானே தண்ணி கொண்டு வரேன், தயவு செஞ்சு நீ இது மட்டும் கொண்டு வந்துடாத, அப்புறம் அவ்வளோதான் என் கண்ணு மொத்தமாக போயிடும், ஓவராக பண்ணாத இரு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு வரான். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்குக்கோட கண்ணை அப்படியே கழுவி விடுறான். ஜங்குக்கும் போச்சு எரியுது, ஐயோ எரியுது, உறுத்தல் நின்றுச்சுல்ல, மயிறு இல்லைடா அது, போட அங்கிட்ட, சரி கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக உட்கார வச்சு அவன் கண்ணெல்லாம் தொடச்சி விடுறான். ஜங்குக்கு வந்து இதெல்லாம் நல்லா பண்ணு, நல்லா கண்ணில் மிளகா பொடியை கொட்டிட்டு, நல்ல வேலை கண்ணில் கொட்டினேன், அங்கெல்லாம் ஐயோ கடவுளை நினச்சும் கூட பார்க்க முடில, ஏன் நினச்சி பார்க்குற, நான் வேணா வாய முடுறான் நாயே, சரி கத்தாத, கண்ணு காட்டு, ஏன் திரும்பவும் கொட்ட போறியா, ஜங்குக்கா பாப்பா அங்கே எரியுதுடா,
ஒரு நிமிஷம் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணை பொறுமையாக ஊதி விடுறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே டேங்கிட்ட கண்ணை காட்டிகிட்ருக்கான். ஸோ டேங் அப்படியே பொறுமையாக கண்ணை ஊதி விட்டுட்டு அப்படியே கண்ணு மேலேயே பொறுமையாக கிஸ் பண்ணுறான். அப்போது ஜங்குக்கு அப்படியே டேங்கோட ஹிப்ஸை பிடிச்சி இழுத்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறான். இப்போது டேங் தான் இப்போ சாருக்கு கண் எரியலையா, கிஸ் கிடச்சிச்சில்ல, ஸோ சரியாயிடுச்சு. ஓ அப்போது இன்னும் கொஞ்சம் போதும்ப்பா சாமி போதும். சரி மிளகாப்பொடி எடுத்துகிட்டு வந்தா ஓகே, ஹனி எதுக்கு எடுத்துகிட்டு வந்த? ஹனியா? சரி நீ என்ன எதுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்த? கோவத்தில் வந்தேன், ஏதாவது பண்ணலான்னு வந்தேன், நீ தான் மிளகாப்பொடி போட்டு கெடுத்துட்டியே. ஓ இப்போது அதனால் சார் எதுவும் பண்ண மாட்டிங்களா? நான் அப்படிலாம் சொல்லலை, பண்ணுவேன், கொஞ்சம் டைம் இருக்குது, டைம் எடுத்து பண்ணுவேன். அப்போது பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாமேன்னு. ஓ ஓகே ஓகே. நீயா நானா? நான் தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுவேன், உனக்கு வேணா நீ பண்ணலாமே. பாட்டில் போதுமா? 500 ml இருக்குடா. பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாளில் எவ்வளோ தேன் சாப்பிடுவேன்? தேனா? அந்த தேனை விட இந்த தேன் ரொம்ப இதோ இந்த லிப்ஸ்லேருந்து வருதே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேசுவேன் நல்லா கடிச்சு இழுத்துட்டு. சங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே வச்சு செம்மையாக திரும்பவும் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க முடியுமோ அப்படியே அவன் லிப்ஸில் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். சொல்லிட்டு அவன் அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அந்த கிஸ் வந்து அப்படியே ட்ராவல் ஆகுது. அங்கே கட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணால் 2 பேருமே பெட்ரூமில் தான் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்து டைம் எடுத்து பண்ணுறேன்னு சொன்னான், பட் டைமை ஃபுல்லாக எடுத்து அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கான். நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா ரோஜா. இப்போது 2 பேரும் அப்படியே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு செம்ம டயர்டாக அந்த பெட்டில் படுத்துருக்கானுங்க. இப்போ வரைக்கும் பிளாங்கெட் கவர் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே செம்ம ஹெவியாக ப்ரீத் பண்ணிட்டு படுத்துருக்கானுங்க. இப்போ 2 பேருமே ஒருத்தரை மாற்றி பார்த்துட்டு சிரிச்சிட்டே, ஜங்குக்கா உடம்பெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குடா. உடம்பெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கா? அப்போது தேனை ஊற்றி வேலை பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஐயோ எனக்கு இப்போ குளிக்கணுமே. அவ்வளோதானே, வா மாமா அழைச்சிட்டு போகிறேன். ஐயோ உன் கூடயா? இல்லை வேணாம், நான் தனியாகவே போய் குளிச்சுக்கிறேன். அது எப்படி? மாமனை விட்டு போய் நீ குளிப்ப, இரு நானும் வரேன். ஜங்குக்கா போடா. டேய் எனக்கும் தாண்டா உடம்பெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது, நானும் தான் குளிக்கணும், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஹேண்ட் எடுத்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் அப்படியே வைக்கிறான். டேங் வந்து அப்படியே செஸ்ட்டில் அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். ஜங்குக்கு அப்படியே வேகமாக எந்திரிச்சு டேங் பின்னாடி போய் அவனை தூக்கிட்டு, உன்னெல்லாம் சொன்ன நீ கேட்க மாட்டேன், மாமா தூக்கிட்டே போகிறேன். ஜங்குக்கா நான் தான் வாங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு போகிறான். இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா, பனிவிழும் இரவுகளாயிரம், இடைவெளி எதற்கு சொல் நமக்கு, முன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன. ஓகேடா, நான் அதோட அந்த ஒன் ஷாட் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட்கான அன்கட் வெர்ஷன் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் தரேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட்
எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.